சிறுகதையிலிருந்து வேறுபட்டு பல நிகழ்ச்சிகளையும் செயல்களையும் தன்னகத்தே கொண்டு கதை மாந்தரின் பண்புகளுக்கேற்ப ஒரு கதையை வளர்த்து சென்று ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் உரைநடை இலக்கிய வகையே நாவலாகும். ஆரம்ப காலங்களில் நாவல்களுக்கு பரவலான அங்கீகாரம் இருந்திருக்கவில்லை. ஆங்கில இலக்கியங்களுக்கு கிடைத்த வரவேற்பு மற்ற மொழி இலக்கியங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் ஒரு காலத்தில் இருந்தது. ஷேக்ஸ்பியர் படைப்புகள் குறித்து அறிந்தவர்கள் மட்டுமே பெரும்பாலும் இலக்கியவாதிகளாக கருதப்பட்ட காலமும் உண்டு. நாவல் என்கிற இலக்கிய வடிவம் எப்போது தோன்றியது என்ற கேள்விகளுக்கு விடையை தேடுவது கடினம்தான். ஒரு குறிப்பிட்ட இலக்கிய வடிவத்தை கையாள்வதற்கு போதிய பயிற்சியும் வாசிப்பும் பழக்கமும் வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பாரத தேசத்தின் உடைய புராண கதைகள் எல்லாமே நாவலுக்கு அடித்தளம் இட்டவை என்று சொன்னால் அது மிகையாகாது. வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு கற்பனையாக உரைநடையில் எழுதப்படுகின்றன. அந்த உரைநடை கதை பாங்குகளுடன் பல்வேறு கதாபாத்திரங்களுடன் நம்முடன் பேசும்பொழுது அது நாவலாக அல்லது தொடர்கதையாக மாறுகிறது. தற்கால பயன்பாட்டில் நாவல் அளவில் நீளமாகவும் கதைக்களம் வலுவானதாகவும் பல்வேறு குணாதிசயங்கள் கொண்ட மாந்தர்களை அறிமுகப்படுத்துவதாகவும் சமூக அக்கறைகளில் இருந்து வேண்டும் என்று செயல்பவர்கள் நிறைய பேர் உண்டு. கலைமகள் நடத்தும் கருத்தரங்கம், இது நாராயணசாமி ஐயர் நாவல் போட்டி, ராமரத்னம் குறுநாவல் போட்டியின் மூலம் உருவான எழுத்தாளர்களின் ஏராளம் பேர் உண்டு. அகிலனுடைய நாவல்கள் அதிகமாக கலைமகளில் தான் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பெண் எழுத்தாளர்களான கமலா சடகோபன், சூடா மணிராஜம், ராஜம் கிருஷ்ணன், அனுத்தமா, லட்சுமி ராஜரத்னம் போன்றவர்கள் நாவல்களும் தொடர்கதையாக கலைமகளில் மிகுந்த பலம் அளித்தவை. தேவி பாலா அவர்களையும் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களும் கலைமகள் நிறைய படைப்புகளை எழுதியிருக்கிறார்கள். கலைமகள் பெருமையும் கலைமகள் தரமும் இவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த இருவரும் தமிழ் நாவல்களில் போக்கு பற்றி கலந்துரையாட கேட்போம். அவர்களுக்கு வழிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைமகள் பத்திரிகையின் 95வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதிலேயே ஒரு பெருமை இருக்கிறது. அதில் இந்த மேடையில் ஒரு கருத்தரங்கத்தில் கலந்து கொள்வது கூடுதல் மகிழ்ச்சியை அளிக்கிறது, கூடவே பயத்தையும் அளிக்கிறது. நான் கல்லூரி பள்ளிகள் இங்கெல்லாம் போய் பேசுகிறப்போ எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மாணவர்கள் இங்கே இருப்பாங்க, இங்கே ஃபுல்லாக ஆசிரியர்கள் இருக்காங்க. அதுலேயும் மாலன் திசைகள் பத்திரிகையில் ஆசிரியர், அதில் நான் மாணவன். அந்த மாதிரி இங்கே எல்லாமே ஆளுமைகள், படைப்பாளிகள். என்னை விட மிக அதிகமான வாசிப்பு கொண்டவர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் இதற்கு நடுவில் என்னுடைய பார்வை, எங்கள் பார்வை, இது சார் சொன்ன மாதிரி இங்கே நாங்கள் ஒத்திகையெல்லாம் எதுவும் பார்க்கல. எப்படி இதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் நாங்கள் பேசணும். இப்போ நாவல்கள் அப்படின்ற அந்த ஒரு பிரம்மாண்டமான தலைப்புக்குள்ள நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு நான் முதல்ல கொஞ்சம் பேசுகிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நீங்கள் முதல்ல அதை கொஞ்சம் பேசுங்க. அதன் பிறகு கேள்வி பதிலாக போகலாம். அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஃபார்மேட்டை தான் நாங்கள் பேசணுமே ஒழிய முழு நாடக ஒத்திகையெல்லாம் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்குமே நேரமும் இல்லை, அவகாசமும் இல்லை, அது சுவாரஸ்யமாகவும் இருக்காது. நாவல்னு அப்படின்றது ஒரு அதை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் சிறுகதை சின்னதுன்னா நாவல் பெருசு அப்படின்னு ரொம்ப தட்டையாக அதை சொல்லிட முடியாது. ஒரு நாவல் வடிவத்துக்கு ஒரு இன்னைக்கு கணக்கில் தான் இப்போ எது இருந்தாலும்
ஒரு சிறுகதையாக இருந்தாலும் குறுநாவலாக இருந்தாலும் ஒரு நாவலாக இருந்தாலும் போட்டி வைக்கும் பொழுது வார்த்தை எண்ணிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஒரு அளவீடாக வைக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது ஆவரேஜாக 60,000 முதல் 80,000 வார்த்தைகள் கொண்டது ஒரு நாவல் வடிவமாக இருக்கலாம். அதுக்கு மேலே போகலாம், கீழே போகலாம். இப்போ முதல்ல சார் சொன்ன மாதிரி சிறுகதைக்கு அளவு இல்லைன்ற மாதிரி ஜெயமோகனோட யானை டாக்டர் 48 பக்கம், ஆனால் அதை சிறுகதை அப்படின்னு தான் அவர் குறிப்பிடுகிறார். இப்போ பொன்னியின் செல்வன் 6 பாகத்தை என்ன சொல்றது? ஸோ ஒரு ஆவரேஜாக இந்த கணக்கீடு பேசப்படுது. இப்போ உலக நாவல்கள், ஆங்கில நாவல்கள், பிற மொழி நாவல்கள் அப்படிலாம் போனோம்னா ஒன்னொன்றுமே பெரிய டாபிக். தமிழ் நாவல்கள் அப்படின்றது நாம் அறிந்த, நாம் வாசித்த, நாம் ரசித்த தளம். அதனால் தமிழ் நாவல்கள் அப்படின்னு மட்டுமே போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் நாவல்கள் அப்படின்றப்ப அதோடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி அந்த தலைப்பு கொடுத்ததுக்கே ஒரு பெரிய ஒரு பொருத்தம் இருக்கு. பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்றது தான் தமிழில் முதல் நாவல் அப்படின்னு அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கிறது. அது எழுதப்பட்டு 150 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ நாவலுக்கு வயதுன்றது 150 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த முதல் கதையிலேயே அப்போவே நிறைய சர்ச்சைகள் வந்திருக்கு. இப்போ அவங்க அந்த ஒரு திருநங்கைகளுக்கு முதல்ல என்ன வார்த்தை பேசினாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, பிரதாப முதலியார் சரித்திரம் மாயவரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதும் பொழுது அது ஒரு நல்ல அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் படத்துக்கு, ஒரு கமர்ஷியல் படத்திற்கு உண்டான அத்தனை அம்சங்களும் அந்த கதையில் இருக்கும். நகைச்சுவை, சாகசம், வீரம், இதுக்கு நடுவில் குட்டி குட்டி கதைகள், 22 குட்டி கதைகள் கொண்டு அமைக்கப்பட்ட ஒன்று. ஆனால் வடமொழி சொற்கள், சமஸ்கிருத சொற்கள் நிறைய அதில் பயன்படுத்தப்பட்டதுனால அதன் பல பதிப்புகளில் பின்னாடி வந்த சைவ சித்தாந்த பதிப்பில் அதையெல்லாம் தமிழ் படுத்தியிருக்காங்க அந்த மாற்றி. அப்போ அதுக்கெல்லாம் எதிர்ப்பு குரல் வந்திருக்கு. ஆசிரியரோட உரிமை அது, அவர் எழுதிய காலகட்டம் அது, அதை நீங்கள் ஏன் மாற்றுறீங்க அப்படின்னு பல பேர், காணாசு அது மாதிரி பல பேர் அதை எதிர்த்துருக்காங்க. அப்போ கடுமையான ஒரு தமிழ் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நாவலில் அப்படித்தான் இருந்திருக்கு. அதன் பிறகு தான் அந்த உரைநடையில் ஒரு எளிமை, செந்தமிழ் மட்டுமில்லாமல் வழங்கு தமிழ் உரையாடல்கள், திரைப்படங்கள்லேயே அப்படி தானே இருந்துச்சு. அதே நாவல்லையும் அப்படித்தான் முழுக்க முழுக்க செந்தமிழில் இருந்த நாவல்கள் அப்படியே காலப்போக்கில் மக்களின் சமூகத்தின் ஒரு ரிஃப்ளெக்ஷனாக வழங்கு தமிழ் எல்லாம் கலந்து அப்படி இயல்பாக நெருக்கத்தில், மனதின் நெருக்கத்துடன் எழுதப்பட்டது. இந்த நாவல்கள் அப்படின்றது எழுதுறதுக்கான ஒரே தளம் அப்படின்றது பத்திரிகைகள் மட்டும்தான். இப்போ நிறைய இருக்கு, நேரடியாக பதிப்பு செய்யலாம். இன்னைக்கு அந்த பத்திரிகையோட தயவும் தேவையில்லை. அப்போ அன்றைக்கு அந்த சீரியஸ் லிட்ரேச்சர் என்று சொல்லப்படுகிற காலச்சுவடு, கணையாழி, மணிக்கொடி, அமுதசுரபி, கலைமகள், இந்த மாதிரி பத்திரிகைகள், அதில் எழுதியவர்கள், அவர்கள் உருவாக்கிய நாவல்கள் அப்படின்னு ஒரு வகை. கல்கி, ஆனந்த விகடன், குமுதம், ராணி, பிறகு வந்த மணியன், பிறகு வந்த சாவி, பிறகு வந்த குங்குமம் என்று இந்த பத்திரிகைகளில்
உருவான அதில் எழுதிய எழுத்தாளர்கள், அப்படி எல்லாமே பார்த்தா தொடர்கதைகள் மூலமாகத்தான் ஒரு நாவல் அப்படின்றது உருவாகி வந்திருக்கு. அந்த தொடர்கதைகள் ஃபார்மேட் அப்படின்றப்பவே அதில் ஒவ்வொரு வாரமும் அந்த எங்கே நிறுத்துகிறோன்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த நிறுத்துகிற இடம் அப்படின்றது அடுத்த வாரம் வாசகனை ஈர்ப்பதாக, இந்த கதையை தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று தூண்டுவதாக அமைப்பது அப்படின்ற அது வந்து எழுதப்படாத ஒரு சட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அதை யார் சாமர்த்தியமாக பண்ணுறாங்களோ அப்போ அது வாசிக்க வைக்கும் தன்மை அதிகமாகும். அது எந்த வகை கதையாக இருந்தாலும் சரி, அது சமூக கதையாக இருக்கலாம், குடும்ப கதையாக இருக்கலாம், மர்ம கதையாக இருக்கலாம், அந்த வாசிக்க வைக்கும் தன்மையும் தொடரும் என்று போடுகிற எழுத்துக்கு முன்பு முடிக்கிற ஒரு இடமும் முக்கியமான ஒரு அம்சமாக அது பார்க்கப்பட்டது. இந்த ஒரு ஒரு சர்வே மாதிரி ஒரு இது பார்க்குறப்போ, இந்த காலகட்டத்தில் இந்த 150 வருடங்களில் ஒரு உத்தேசமாக 10,000 முதல் 12,000 நாவல்கள் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்றது தான். சரியான கணக்கீடு இல்லை, ஆனால் ஒரு ஒரு கணக்கில் இது வருது. அதில் 3000 நாவல்கள் சரித்திர நாவல்கள் அப்படின்றது ஒரு புள்ளி விவரம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த துவக்க காலத்திலிருந்து கல்கிக்கு முன்னாடியிலேருந்தே சரித்திர கதைகள் எழுதியிருக்காங்க. ஆனால் பார்த்திபன் கனவு அப்படின்றது தான் ஒரு லேண்ட்மார்க். அதுதான் சரித்திர நாவல்களில் அப்படி திரும்பி பார்க்க வைத்தது. ஜெகச்சிற்பியன்லேருந்து சாண்டில்யன்லேருந்து எல்லாருமே இவர் கல்கியில் இவர் எழுதினார், குமுதத்தில் அவர் எழுதினார். அப்படி பார்த்தா ஒரு காலகட்டத்தில் சரித்திர கதைகள், சரித்திர கதைகள்னால் ராஜாராணி கதைகள் மட்டும் இல்லை, சுதந்திர போராட்டத்தின் பின்னணியில் வந்த நாப்பா எழுதின அலையோசையிலேருந்து, கல்லுக்குள் ஈரம் எழுதின ராசு நல்ல பெருமாள்லேருந்து, ஸோ ஒரு காலகட்டம் அந்த சரித்திரம் கதைகள்னு நான் சொல்கிறப்ப இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி எழுதப்பட்டது 2000 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1200 நாவல்கள். 2000லிருந்து 2025 இந்த 25 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய ஜம்ப்பு. 1800 நாவல்கள் சரித்திர கதைகள் எழுதப்பட்டிருக்கு. அது என்னவோ புதிதாக எழுத வந்தவங்கெல்லாம் கூட பத்திரிகைகளில் எழுத வேண்டியதில்லை, நேரடியாக எழுதி கொள்ளலாம்னு எழுதி நேரடியாக பதிப்பிப்பவர்கள் அப்படின்றவங்க இப்போ அதிக வந்துட்டாங்க. இப்போ பொன்னியின் செல்வனில் வருகிற அந்த பாத்திரம் வானதி, அது பிடித்து போய் தான் அதில் ஈர்க்கப்பட்டு தான் வானதி பதிப்பகம் துவங்கியது. வானதி பதிப்பகம் துவங்கிய திருநாவுக்கரசு, கவுடா பதிப்பகம், இப்பொழுது சுவாசம் போன்ற பத்திரிகைகள் மூலமாக சமீபமாக சரித்திர கதைகள், நேரடி நாவல்கள் நிறையா எழுதப்பட்டிருக்கு. அதுன்றதெல்லாம் இப்போ இதெல்லாம் இப்போ நேரடியான விஷயங்கள். நம்ம எல்லா காலகட்டத்திலையுமே எல்லா வகையான கதைகளும் எல்லா வகையான நாவல்களும் வெளிவந்திருக்கின்றன. வகைமைப்படுத்துவது அப்படின்னு சொன்னால் மேஜராக காதல், குடும்பம், மர்மம், அமானுஷ்யம், சரித்திரம், விஞ்ஞானம், நகைச்சுவை, இப்படி வகைப்படுத்தலாம். எல்லா வகையான படைப்புகளும் ஒரு வாசகனின் தேர்வுக்கு, வாசகனின் ரசனைப்படி தேவைப்படுகிறது. ஆனால் அந்தந்த பத்திரிகைக்கு ஒரு கன்விக்ஷன், அந்த பத்திரிகைக்கு ஒரு நோக்கம், அவர்கள் எதை எப்படி வெளியிட வேண்டும் என்று விரும்பினார்களோ அப்படி அதற்கு தகுந்தபடி அந்த வகைமை படைப்புகளை எல்லாம் அவங்க ஆதரித்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா வகையான படைப்புகளையுமே பண்ணி கொண்டிருந்தவர்கள் ஆனந்த விகடன், கலைமகள் போன்றவர்கள். இல்லைன்னா இங்கே மாலனையும் பட்டுக்கோட்டை பிரபாகரையும் ஒரே இடத்தில் கலைமகள் அழைத்திருக்காது. அதனால் அந்த ஒரு பார்வை,
ஒரு நாவல்களில் வந்து அவ்வளவு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு நான் வாசித்தது நாவல்களை விட சிறுகதைகள் அதிகம். ஏன்னா எனக்கு சிறுகதைகள் எழுதவும் படிக்கவும் ரொம்ப பிடிக்கும். எல்லா பிரபல எழுத்தாளர்களுடைய சிறுகதை தொகுப்பை நான் வாங்கிடுவேன். அது ஜெயகாந்தனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அம்பையிலேருந்து சூடாமணியிலேருந்து ஆதவன்லேருந்து வண்ணதாசன், வண்ண நிலவன், நா பிச்சமூர்த்தி, கூப்பாரான்னு அந்த சிறுகதைகள் என்னை ரொம்ப வசீகரிக்கும். நாவல்கள் வந்து நான் எழுத துவங்குறதுக்கு முன்பு நிறைய படித்தேன். நான் எழுத்தாளனாகி பத்திரிகைகளுக்கு 5 தொடர்கதைகள், நாவல்கள் என்று கொடுக்கும் ஒரு கட்டத்தில் வாசிப்பு குறைஞ்சிருச்சு. அதன் பிறகு வந்து தொலைக்காட்சி தொடர்கள், சினிமா அப்படின்றப்ப இன்னும் என்னுடைய நேரம் எல்லா இடத்துலையும் பகிரும் பொழுது வாசிப்பை எனக்கு சுலபமாக இருப்பது வந்து சிறுகதை தான். ஒவ்வொரு பொருட்காட்சிக்கு போகிறப்பையும் ஒரு புது எழுத்தாளர் அறிமுகமாக இருக்காருன்னா அவருடைய சிறுகதை தொகுப்பு இருக்கா அப்படின்னு தான் நான் கேட்டு வாங்குகிறேன். ஏன்னா அந்த சிறுகதைகள் படிக்கிறப்பயே எனக்கு அந்த படைப்பாளியின் இது தெரிஞ்சிடும். அதனால் வந்து நியாயமாக நான் சிறுகதையில் உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா நான் அதை அதிகம் வாசிச்சிருக்கேன். நாவல்கள், நான் வாசித்த நாவல்களின் அடிப்படையில் என்னுடைய பார்வையில் பொழுதுபோக்கு நாவல்கள் அது ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனால் இந்த சமூகத்தை சிந்திக்க வைத்த, புரட்டி போட்ட, அந்த சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, பெண்ணுரிமையை பற்றிய சிந்தனையை விதைத்த நாவல்களில் முக்கியமான நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள், ஜெயகாந்தன் எழுதியது. அதை வந்து ஒரு ஒரு லேண்ட்மார்க். அது ஒரு அந்த கதையை வந்து அந்த நாவலை ஒரு குறிப்பிடாமல் தாண்டி போக முடியாது. அதே மாதிரியாக மற்றொரு, அதாவது வாசிக்கிறப்போ ஒரு சுவாரஸ்யமும் தனி மனித ஒரு தாக்கமும் ஏற்படுத்தின நாவல்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் ஒரு சமூக சிந்தனையுடன் ஒரு சமூகத்திலேயே எத்தனை பேரை ஒரு கதையால் திருத்த முடியும் என்று நிரூபித்த நாவல்களில் மற்றொரு சிறப்புமிக்க நாவல் ஒரு மனிதனின் கதை, பத்மஸ்ரீ சிவசங்கரி எழுதியது. இந்த 2 நாவல்களை குறிப்பிடாமல் நாவல்களை பற்றி நம்ம பேசுறதுக்கு அர்த்தமே இல்லை. இந்த நாவல்கள் அப்படின்றது வந்து என்ன, இந்த தொலைக்காட்சி டெலிவிஷன் ஒன்று 1975 தூர்தர்ஷன் வந்ததுக்கு பிறகு இந்த பத்திரிகையில் வாசிப்பதற்கான அந்த வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. தொலைக்காட்சி, அதுக்கப்புறம் டெலிவிஷன், சன் டிவி, ப்ரைவேட் சேனல், 24 hours, இதெல்லாம் வர வர பத்திரிகைகளின் விற்பனையும் அப்படியே இறங்கு முகமாக போயிற்று. மொபைல் ஃபோன், இன்டர்நெட் அப்படின்னு வந்தப்புறம் பிளாகுகளில் எழுதுவது, எனக்கு எந்த பத்திரிகையும் தேவையில்லை, எனக்கென்று சப்ஸ்கிரைபர்ஸ், அவர்கள் படித்தால் போதும் என்று சிறுகதைகளும் நாவல்களும் பிளாகுகளிலேயே எழுதினார். ஜெயமோகன் வெண்முரசை பிளாகில் தான் எழுதினார், 28,000 பக்கங்கள். அந்த மாதிரி வந்து பிளாகில் எழுதுவது, தனது சொந்த வெப்சைட்டில் எழுதுவது. அதற்கு பிறகு வந்தது பிரிண்ட் ஆன் டிமாண்ட், பிஓடி. நான் வந்து யாரையுமே நம்ப வேண்டியதில்லை, ஒரு பதிப்பாளர் கூட எனக்கு தேவையில்லை. நான் ஒரு 300 பக்கமோ 400 பக்கமோ எழுதி நானே அதை வெளியிட முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். அது இன்றைய காலகட்டம். ஸோ இன்றைக்கு உள்ள நாவல்கள் அப்படின்றதுக்கு பத்திரிகையின் தயவு தேவையில்லை, தொடர்கதையாகத்தான் எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஸோ நேரடியாக நாமே நம் நாவலை எழுதலாம். அதை பலர் படிக்க அமேசானில், கிண்டலில் போடலாம். டிஜிட்டல் உலகம் அப்படி பெருசாகிடுச்சு. அதே மாதிரி வாசிப்புத்தன்மையும் டிஜிட்டலுக்கு மாறிடுச்சு, ஆடியோ புக்ஸாக மாறிடுச்சு. ஸோ சேஷாயி சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு உள்ள விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்றது ஏஐ என்ன செய்ய போகுதுன்னு புரியல. ஏன்னா ஏஐ படம் வரைய ஆரம்பிச்சிருச்சு, சினிமாவே எடுத்துட்டாங்க ஒருத்தங்க ஏஐயில். இன்னும் துல்லியம் வரல. ஆனால் ஏஐயில் கதை எழுதுறதுக்கு இன்னும் அது பயிற்சி பெறலை. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்.
ஏஐயில் வந்து ஒரு நாட்டு கொடுத்து இதை கதையாக எழுது அப்படின்னேன். கொஞ்சம் ஏதோ எழுதுது, ஆனால் இன்னும் முழுமையாக வரல அதுக்கு. அதனால் கதை எழுதும் ஒரு விஷயம், உயிர் துடிப்பான ஒரு விஷயத்தை மட்டும் இன்னும் ஏஐயால் பண்ண முடியாதுன்ற, அதனால் எழுத்தாளர்கள்லாம் பயப்பட வேண்டியதில்லை. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நாவல்களுடைய தோற்றம், வளர்ச்சி. நிறைய நாவல்கள் பெயரை குறிப்பிடலாம். அதை விடவும் இது இப்படி ஒரு பறவை பார்வையை பார்த்துட்டு நண்பருக்கு அந்த அடுத்த நேரத்துக்கு கொடுத்துட்டு கேள்வி பதிலுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இப்போது நாவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். விகேபி சார் வந்து நிறைய புள்ளி விவரங்களை கொடுத்துட்டாரு. அதுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். புள்ளி விவரங்கள் நிறைய தந்ததுனால நான் பார்க்குறது என்னன்னு சொன்னால், முதல்ல அது ஒன்று சொல்லணும். கிழாம்பர் சாருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுறேன். ஏன்னா அன்னை மடியில் தான் நான் இருக்கேன். என்னுடைய முதல் சிறுகதை வந்துட்டு இங்கே கலைமகளில் இது பல மேடையில் நான் சொல்லிட்டேன். இங்கேருந்து தான் நான் வெளியில் வந்தேன். அதனால் இந்த அன்னை மடின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். அதாவது படிக்கிறதுங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு மேலே தான் அந்த படிப்புக்குள்ளே வந்தோம். ஆனால் ஒரு கேள்வி ஞானம்ங்கிறது கிட்டத்தட்ட குழந்தை பருவத்தில் ஒரு 4 வயசில் எனக்கு அது ஆரம்பமாச்சு. அதாவது என்னுடைய தாயார் வந்துட்டு ரொம்ப சீரியஸான ஒரு ரீடர். ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால் உள்ள கதைகள்லேருந்து அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே படித்து அந்த கதையை வந்துட்டு அழகாக சொல்லுவாங்க. அதாவது புராணங்களை அவங்க நிறைய ஊட்டினது மட்டும் இல்லாமல் இந்த கதை அறிவை நிறைய எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இன்றைக்கி ஒரு கதாசிரியனாக இருக்கேங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே உண்டு. அதில் முதல்ல வந்துட்டு அவங்க என்னன்னு சொன்னால், வடுவூர் துரைசாமி ஐயங்கார் எழுதின கதை மன்மதபுரியின் மூடு மந்திரம்னு சொல்லி. ஒரு வேளை கலைமகளில் இந்த 95 வருஷ காலத்துக்குள்ளே அதில் எங்கேயாவது வந்திருக்கலாம், தெரியல. அந்த மன்மதபுரியின் மூடு மந்திரம் தான் முதல் கிரைம் நாவல், முதல் துப்பறியும் கதையே அதுதான். அதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அழகாக அந்த கதையை சொல்லும்போது அப்படி சொல்லிகிட்டே வருவாங்க. அதில் கொலை இருக்கும், அதாவது ஒரு காதல் இருக்கும், வீரம் இருக்கும், எல்லாமே அதில் இருக்கும். பயங்கரமான சஸ்பென்ஸான சில இடங்கள்லாம் இருக்கும். அவங்க ஒரு முக்கியமான ஒரு இடத்த சொல்லிவிட்டு அவங்க அன்றைய சமையலை கவனிக்க சமையல் கட்டுக்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட தொடரும் போடுற மாதிரி. அதை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அது பெரிய குடைச்சலாக இருக்கும் எனக்கு. அடுத்தது எப்போ கேட்குறதுன்னு. அதுதான் எனக்கு திரைக்கதை அறிவை கொடுத்த அந்த கதை. அவங்க மூலமாக தான் அந்த திரைக்கதைங்கிறது எனக்குள்ளே வந்தது. ஒரு நாவல் தொடர்கதையாக எழுதும்போது அவர் சொன்னார், ஒரு இடத்துல நம்ம நிறுத்தணும், வாசகனை நம்ம இழுத்து நம்ம கையில் கொண்டு வரணும்னு சொல்லி. அது தொடர்கதையோட ஃபார்மெட்டு. கிட்டத்தட்ட டிவி சீரியலாம் அதுதான். அந்த வாரம் தொடரும் போடுறதுக்கு முன்னாலே ஏதாவது ஒரு பஞ்சில் நம்ம நிறுத்தணும். அது பிரபாகர் சாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரே நிறுவனத்தில் நாங்கள் 2 பேருமே வேலை செஞ்சுருக்கோம். அப்போ இவங்க அதை சொல்லிவிட்டு அந்த திரைக்கதை அறிவை ஊட்டினதுங்கிறது அங்கே தான். அந்த வடுவூர் துரைசாமி ஐயங்காருடைய அந்த மன்மதபுரியின் மூடு மந்திரம் முதல் கிரைம் கதை நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அப்புறம் அவங்களோடதே வந்து சவுந்தர கோயிலம்னு சொல்லிட்டு ஒரு சமூக கதை. அதையும் என் தாயார் சொல்லித்தான் எனக்கு தெரியும். அந்த சமூக கதையை வந்து அவங்க படிப்படியாக 2 சகோதரிகளோட கதையை என்னுடைய மனசுக்குள்ளே ஏற்றி ஒரு சமூக கதை, குடும்ப கதைன்னு இன்றைக்கி நான் நிறைய எழுதுகிறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த கதை. அடுத்தது அதே ஆசிரியரோட கருங்குயில் குன்றத்து கொலை. அது வந்து மரகதம்ங்கிற பேரில் சிவாஜி சாரும் பத்மினியும் நடித்து படமாக வந்தது இந்த கருங்குயில் குன்றத்து கொலை. அப்படியே ஒவ்வொரு நாவலாக அப்படி பார்த்துட்டு வரும்போது பாவை விளக்கு, அதுவும் அவங்க எனக்கு சொல்லித்தான் முதல்ல. அதுக்கப்புறம் நான் படித்தேன் அதே புஸ்தகத்தை, அகிலனோட பாவை விளக்கு. அதுவும் திரைப்படமாச்சு. எதுக்கு சொல்கிறோம்னா, ஒரு டிவி சீரியலோ ஒரு படத்துக்கோ போகிறோம்னு சொன்னால் அப்போ வந்த பல நாவல்கள் திரைவடிவம் கண்டிருக்கு. அவங்க எனக்கு சொன்ன கதைகள் எல்லாமே பின்னால் வந்திருக்கலாம். பட் அந்த பாவை விளக்கு, அடுத்தது பார்த்தாச்சுன்னா நாப்பாவுடைய கதை பொன்விலங்கு, ஒரு கல்லூரி பேராசிரியரை மையமாக வச்சு ஏறத்தாழ அது ஒரு காதலும் சமூகமும் கலந்த கதை. அந்த கதை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுலேருந்து வரும்போது அடுத்தபடியாக அவங்க கலைமகள் கதவு, அவங்க வந்து கமலா சடகோப்பன் அவங்க எழுதின அந்த கதை. அதுதான் நான் வந்துட்டு ஒரு தொடராக நான் படிக்க ஆரம்பித்தது.
விவரம் தெரிஞ்சு நான் படிக்கும்போது 72லேயே ஒன்று அவர் வந்துன்னு சொன்னார். அந்த டைமில் எனக்கு 13 வயசு. அந்த கதையை படிக்கும்போது அந்த மாலத்திங்கிற ஒரு கதாபாத்திரம் என் மனசுக்குள்ளே உறைஞ்ச கதாபாத்திரம். ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லி எனக்கு தகவல் தெரியும், பல தம்பதிகளை இணைச்ச கதாபாத்திரம் அதுன்னு சொல்லி. தம்பதிகளாக இருக்கிறவங்களுடைய பிரிவிலிருந்து அவங்களே வெளியில் கொண்டு வந்த கதாபாத்திரம் இந்த கதவுங்கிற அந்த ஒரு கதை. அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சுன்னா முள்ளும் மலரும், உமாச்சந்திரன் எழுதின கதை. அது பின்னால் ரஜினிகாந்த் நடித்து திரைப்படமாச்சு. அது கல்கியில் முதல் பரிசு வாங்கின கதை நான் நினைக்கிறேன். அந்த கதை ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. அதை எதுக்கு நம்ம அதை சொல்ல வரோம்னா, ஒரு கிரைம் கதையோ சமூக கதையோ நகைச்சுவையோ எதை படிச்சுட்டு வந்தாலும் அவங்களெலாம் எழுதிட்டு போனது ஒரு பாடமாக இருக்குது. அன்றைக்கி எழுதும்போது இப்படி எழுதலாம், இப்படியெல்லாம் ஒரு பாதையில் போகலாம், ஒரு நாவலை உருவாக்கலாம்ங்கிறத அவங்க சொல்லி கொடுத்த ஒரு எல்லாருமே ஆசான்கள் தான். அந்த இடத்துல பார்த்தோன்னா எல்லாரும் ஆசான்கள் தான். சுஜாதாவோட கதையை எல்லாருமே சொல்லுவாங்க. சுஜாதா எனக்கு ஒரு நல்ல நண்பர், ஆசான், வழிகாட்டி எல்லாமே. அவரோட ஒரே ஒரு துரோகம்னு ஒரு கதை எழுதினார். பொய்யை வச்சு முதல் வார்த்தையிலேயே பொய் சொல்கிற ஒரு கதாபாத்திரத்தை தான் உருவாக்குவார் அவர். அங்கேருந்து அந்த கேரக்டர் பொய் சொல்லிகிட்டே வரும் கதையில். ஆனால் இவன் அடுத்த பொய்யை சொல்ல மாட்டான்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு எங்கே வைப்பார். பொய்ங்கிற ஒரு தப்பான விஷயம்தான், ஆனால் அதுக்கு ஒரு நல்ல நீதியாக அவர் கொடுத்துருப்பாரு. அவங்கெல்லாம் கொஞ்சம் சுஜாதா, சிவசங்கரி, இந்துமதி இவங்கெல்லாம் முதல்ல ஒரு கேடரில் வந்தவங்க. அதில் மனிதன் கதையெல்லாம் நான் படிச்சிருந்தா கூட சிவசங்கரி அம்மா எழுதின ஒரு கதையில் தொல்ல முடியாத புள்ளிமான்னு ஒரு கதை. அவங்கள்ட்ட என்ன ஒரு பெரிய இதுன்னு சொன்னால், ஒரு சமூக சீர்திருத்தம் அதோட கூடின ஒரு மெடிக்கல் அட்வைஸும் இருக்கும் அதில். அதாவது லூக்கோடர்மா பேட்சஸை வச்சு ஒரு பெண் எத்தனை வேதனைகளை சமூகத்தில் அனுபவிக்கிறாள். அவள் வாழ வரும்போது அவள் கல்யாணத்துலேருந்து, அவள் வாழ்க்கையிலேருந்து, அவள் குழந்தைங்கள்லேருந்து அந்த விதமான ஒரு நோயை சந்திக்கும் போது எத்தனை அவமானங்களுக்கு வாழாரா, அதெல்லாம் கடந்து அந்த பெண் வரா அப்படிங்கிற ஒரு படிப்பினையை உண்டாக்கின கதை. அடுத்தது பார்த்தா பாலகுமாரன், மரப்பசு. மரப்பசு இவங்களுது, ஜானகிராமனோடது. மரக்கால் பாலகுமாரன் கதை. ஒரு கால் ஆம்புடேஷனில் அந்த காலை பறித்து ஒரு மரக்காலை வைக்கும்போது அந்த கதாபாத்திரம் எத்தனை வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கும். அந்த வலிகளை ஏறத்தாழ அவர் என்னன்னா கடத்தினார் மற்றவங்களுக்கு. நமக்கு வலிக்கும் அதை படிக்கும்போது, அந்த வார்த்தைகள் ஒன்று படிக்கும்போது நமக்கு அந்த வலியை உணரக்கூடிய அளவுக்கு அந்த மரக்கால் கதை அவ்வளோ நல்லா இருக்கும். அது சொன்னாங்க. இந்துமதியோட மணல் வீடுகள். இப்படியே இந்த வரிசையில் வரும்போது மாலன் சாரோடைய நந்தலாலா, அது ரொம்ப என்ன கவர்ந்த கதை. அது ஒரு இதோடைய இது இல்லையா, அது கிராமர் வர்சஸ் கிராமருங்கிற ஒரு கதையோடையது. அந்த நந்தலாலாவை நான் ரசித்து ரொம்ப பலமுறை படித்த ஒரு நல்ல கதை அந்த நந்தலாலா. கதாபாத்திரங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் உங்களுடைய அழகில் அதை செதுக்கிட்டு வராங்க. செதுக்கி தரும்போது தான் அந்த நாவல்களுக்கு ஒரு உருவம் கிடைக்கிது. இப்போ முதல் வரிசையிலேயே முதல் ஒரு சென்டென்ஸில் கதையை ஆரம்பிச்சிடணும் சுஜாதா சொல்லுவாருன்னு சொல்கிறாங்க. ஒரு வார்த்தையில் கூட கதையை ஆரம்பிக்கலாம்ங்கிறது எல்லாமே இருக்குது. நாவலோட வடிவம்னு நம்ம பார்க்கும்போது உணர்வுகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிறுகதைகளை அவங்க 2 பேரும் பேசினாங்க. நாங்களும் நிறைய, அவரும் எழுதியிருக்காரு, நானும் எழுதியிருக்கேன். சிறுகதைகள்னு சொல்லி எழுதும்போது அது ஒரு சம்பவம் தான். மாலன் சார் சொன்ன மாதிரி ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு சிறுகதையை கோத்து கட்டுறோம். பட் நாவல் என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் கதாபாத்திரங்கள் தான். கதாபாத்திரங்களை சரியான முறையில் வடிவமைச்சிட்டான்னா கதையை அவங்களே சொல்லிடுவாங்க. அந்த கேரக்டர்ஸ் கதையை சொல்லிடும். அது எந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ஸை நம்ம சுவாரஸ்யமாக கொண்டு போகிறோம், எந்த அளவுக்கு நம்ம அவங்கள படிக்க தூண்டுறோம் அப்படின்னு சொன்னான்னா இதில் வாசகன் ரொம்ப முக்கியம். வாசகன் அதை ரசிக்க ஆரம்பித்தா தான் எந்த ஒரு நாவலையும் கொண்டு போக முடியும். சிறுகதைங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம்னா, அதாவது சில வார்த்தைகளுக்குள்ளே 5 பக்கம் 6 பக்கத்துக்குள்ளே முடிக்கலாம். ஆனால் ஒரு நாவல்ங்கிறது சார் சொன்ன மாதிரி ஒரு அளவு இருக்குது. இத்தனை வார்த்தைகள் 50,000 60,000ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கும்போது அந்த அளவுகோலுக்குள்ளே நம்ம பிரிச்சுக்கணும். கிட்டத்தட்ட அந்த பிரிக்கிறதுல ஒவ்வொரு இதுக்கும் அழுத்தம் கொடுக்கணும், அந்த கதாபாத்திரங்களை கரெக்டாக சொல்லி ஆகணுங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த வகையில் நான் படிச்சுட்டு வந்த ஆரம்பத்தில் அதுலேருந்து தொடங்கி இன்னைய வரைக்கும் நான் எழுதின கதையாகட்டும், நான் படிக்கிற கதையாகட்டும், எனக்கு அதிகமாக எனக்கு தாக்கத்தை உண்டாக்கினது பெண் கதாபாத்திரங்கள் தான். அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி
நாவல்களை அதிகமாக ரசித்து படிக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக அதில் ஈடுபாடு. ஏன்னா குடும்ப தலைவர்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, யார் எடுத்தாலும் அவங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு அதிகம். அவங்க தான் ரசிகைகளும் நிறைய. அப்படி வகையில் பார்க்கும்போது பெண் கதாபாத்திரங்களுக்கு உள்ளே வந்தாச்சுன்னா அந்த பெண் வாசகிகளும் கிடைப்பாங்க. அதே நேரத்தில் சமூகத்தில் நல்ல விஷயங்களை பல நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற உணர்வை எனக்குள்ள அந்த நாவல் தாக்கத்தையும் உண்டாக்கினது தான். அந்த வகையில் பார்க்கும்போது திரு பிகேபி எழுதின கனவுகள் இலவசம்னு ஒரு கதை, அதில் பத்மினின்னு ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் நல்ல ஒரு, அதாவது குடும்ப ரீதியான ஒரு கதாபாத்திரம். ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்குள்ள ஒரு புரட்சி இருக்கும், ஒரு கனல் இருக்கும், ஆனால் குடும்ப பற்று இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை என்னை வந்து ரொம்ப அது கவர்ந்த ஒரு நாவல்னு சொல்லணும் அந்த கதை. விகடனில் தொடராக வந்த கதை. அதாவது வந்துட்டு விகடனில் பாலசுப்ரமணியம் சார் சொல்லுவார், நாங்கள் எம்டின்னு சொல்லுவோம் அவரை தான் சொல்லுவார், ஒரு நாவலை எழுதும்போது அந்த நாவலை நீ அப்போ ஆரம்பிச்சுட்டு எழுதுறியோ அல்லது முழுக்க தீர்மானித்து எழுதுறியோங்கிறதெல்லாம் அப்புறம் உள்ள விஷயம். ஆனால் கடைசி வரைக்கும் ஓடி போய் பார்த்துட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் பார் அவர். அது உனக்கு வேணும். கடைசி வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் நீ போய் பார்த்துட்டு வந்துடும் ஒரு தடவை, உன்னால் முடியும் பார் அவர். எங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் அந்த பாடம். அது வந்துட்டு ஒரு நாவலை வந்து முழுமையாக உருவாக்குங்கிற ஒரு சக்தியை கொடுத்தது. அதையெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு மணிசார் மாமிங்கிற ஒரு நாவலை என்னால் உருவாக்க முடிஞ்சுது. அதாவது பெண் கதாபாத்திரம். அந்த பெண் கதாபாத்திரத்தை உருவாக்க முடிஞ்சதுக்கு பல பேருடைய நாவல்கள், இவரோட நாவலும் எல்லாமே சேர்ந்தது தான் அது எனக்கு வந்து ஒரு இதை கொடுத்ததா. உப்பு கணக்கு எல்லாமே எல்லா விதமான இதுவும். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு கதாசிரியராக இருந்தாலும் எல்லாருக்குமே நான் ரசிகன். ஏன்னா எல்லா கதையும் நம்ம தேடி படிக்கும்போது தான் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன கிடைக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில் நாவலை வந்து நான் பார்க்கறது வந்துட்டு ஒரு கதாசிரியனாக மட்டும் பார்க்கல, ஒரு ரசிகனாகவும் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் இந்த மரக்கால் நாவலை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதை போலவே சுஜாதா கையின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கார். ஓவியம் வரைகிற ஒருவனுக்கு கையை ஆம்புட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருக்கி எடுத்திருப்பார். சுஜாதாவை கிரைம் நாவல்கள் எழுதியதனால் அவருடைய மிகச்சிறந்த படைப்புகள் எல்லாம் ஓவர் ஷேடோ செய்யப்பட்டது அப்படின்னு நான் நினைப்பேன். காகித சங்கிலிகள், அதே மாதிரி அவர் எழுதின சிறுகதைகளில் எத்தனையோ சொல்லலாம். நகரம், சிறுகதைகளை பற்றி குறிப்பிடுறப்போ நகரம் சிறுகதையை குறிப்பிடாமல் போகவே முடியாது. அந்த மாதிரி ரசித்த கதைகள் அப்படின்னு நாவல்கள் இப்போ நீங்கள் ஒரு நிறைய பட்டியல் போட்டீங்க. நான் நிறைய பேரை குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு போனேன். மெர்க்குரி பூக்கள்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய அவர் பாலகுமாரனை பற்றி திரும்ப வைத்த ஒரு இரும்பு குதிரைகள். அதே மாதிரி ஆர்தர் ஹெய்லின்னு இங்கிலீஷில் ஒரு நாவல் ஆசிரியர். அவர் வந்து ஒரு பின்னணி எடுத்துக்கிட்டார்னா அந்த பின்னணியிலேயே வச்சு தான் எழுதுவார். ஏர்போர்ட், ஹோட்டல், அந்த மாதிரி. தமிழில் அந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணலை. PVR சென்ட்ரல் வச்சு எழுதினார். பாலகுமாரன் நிறைய பண்ணார். அதை தினமும் என்னை கவனி அப்படின்னு சொல்லிட்டு லாரி ஷெட்டு அதெல்லாம் வச்சு எழுதினார். சேவல் பண்ணை அப்படின்னு ஒரு நாவல் வந்து பேச்சுலர்ஸோடைய இதை பற்றி எழுதினார். பயணிகள் கவனிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டை பற்றி எழுதினார். பாலகுமாரன் வந்து வெகுஜன எழுத்துல இந்த மாதிரியான வகைகளையும் புகுத்தி ஒரு லெஜண்ட் அப்படின்னு அவர் சொன்னதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிகிட்டு இருக்கலாம் நாம் ரசித்த இது. ஆனால் இப்போ நம்ம பர்சனலாக வந்துடலாம். இப்போ இந்த கேள்வி நீங்கள் பதில் சொல்லலாம், தவிர்க்கலாம், அது உங்கள் விருப்பம். உங்கள் நாவல்களில் பெரும்பாலும் பிராமண ஜாதியினர் பின்னணியிலேயே அமைத்ததன் காரணம் என்ன? பெரும்பாலான கதைகள்னு ரொம்ப இல்லை. அதாவது மடிசார் மாமிக்கு அப்புறம் தான் அந்த இதுக்குள்ளே வந்தேன் நான்.
அதுக்கப்புறம் 1-2 கதைகள் எழுதியிருக்கேன். அது காரணம் என்னன்னு சொன்னால், அடிப்படையில் வந்துட்டு பாஷைங்கிறது ஒரு தமிழ் தான், அது ஒன்று தான். அதாவது வட்டார மொழின்னெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் அந்த சமூகத்தில் பிறந்தவன்கிறதுனால, அந்த சமூகத்தில் பிறந்தவன்னு வரும்போது குடும்பத்தில் அந்த பழக்க வழக்கங்கள், அதாவது உணவு முறைகள், உடை முறைகள், மற்ற சில பழக்க வழக்கங்கள் அந்த இருக்குது, அந்த குடும்பத்தில் அதுன்னு இருக்குது. என் கதாபாத்திரம் மடிசார் மாமி ரங்கநாயகியை நான் தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு இங்கே நான் வரேன், எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மாவோட பேர் தான் அது ரங்கநாயகிங்கிறது. அவங்களுடைய உடை வந்துட்டு மடிசார் தான். அப்போ அவங்க மடிசாரோட பார்த்து அம்மா மட்டும் இல்லை, எனக்கு வந்து கதையை கற்பித்த ஆசான்னு ஏற்கனவே நான் சொன்னேன். அப்போ எனக்கு கதை கிடைச்சதுங்கிறது அப்படி இல்லை, அந்த கதை உருவான விதம் வேறு. அது அடுத்து வரும்போது பேசுகிறேன் நான். பட் எனக்கு அந்த பாஷை கொஞ்சம், சில வீட்டு பாஷைகள் சுலபமாக இருக்குது. அந்த கதையோடு கதாபாத்திரங்கள் அதை பேசினால் அது வந்துட்டு வாசகர்களை இன்னும் சுலபமாக போய் சேருங்கிற ஒரு உணர்வும் எனக்கு இருந்ததனால் ஒரு சில கதைகளுக்கு மட்டும் அந்த பாஷையை நான் தேர்ந்தெடுத்தேன். அது தவறு இல்லை. இப்போ நான் அது நீங்கள் உங்கள் கோணத்தில் அதில் என்ன காரணம், இப்போ சில நேரங்களில் சில மனிதர்களை நான் சிலாகிச்சு சொன்னேன். அதில் வந்து ஒரு ஆச்சாரமான ஒரு குடும்பத்தின் பின்னணி தேவைப்பட்டதுன்றதுனால அவரும் வந்து ஒரு பிராமண பின்னணியை தான் அவர் தேர்ந்தெடுத்திருப்பார் அந்த கதையில். ஸோ அது இன்றைய காலகட்டத்தில் ஒரு கதையை சொல்வதற்கு அந்த ஜாதி ஒரு அடையாளம் தேவையா அப்படின்ற ஒரு பொது கேள்விகளே இருக்குது. ஆனால் இலக்கியத்தில் இப்போ வந்து பலவிதமான இலக்கியங்கள், தலித் இலக்கியம் அப்படின்னு ஒன்று தனியாக வர்றப்போ, அப்போது இது மாதிரியான ஜென்ரலாக எந்த அடையாளமும் இல்லாமல், இப்போ நான்லாம் வந்து இது வரைக்கும் வந்து என்னுடைய கதைகளில், நாவல்களில் எங்கேயுமே வந்து இவர் யார் அப்படின்ற அந்த ஜாதி பின்னணியை நான் குறிப்பிட்டது இல்லை. டைரக்டர் ஸ்ரீதர் படம் மாதிரி. ஆமாம், ஏன்னா பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஒன்று தானே. எல்லா ஜாதியிலையும் வந்து வறுமையோ பிரச்சனையோ காதலோ குடும்பமோ முன்னேற்றமோ தாழ்வோ எழுச்சியோ எல்லாமே எல்லாருக்கும் உள்ளது தானே. அதை நீங்கள் உங்களுடைய கோணத்தில் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் தான் கேட்கணும். அதாவது நீங்கள் வந்து குடும்பக்கதை, காதல் கதை, நகைச்சுவை, துப்பறியும் கதை எல்லாமே நிறைய எழுதினாலும் துப்பறியும் கதைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. பரத் சுசீலா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப ரசித்து, நானும் நிறைய ரசிச்சிருக்கேன் அந்த கதாபாத்திரத்தை ரசித்து, அது நிறைய உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலையே நான் கேள்வியை ஆரம்பிக்கிறேன். கிரைம் நாவல்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் குற்றம் செய்ய அந்த நாவல்கள் தூண்டுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு குற்றச்சாட்டு. அதாவது என்னன்னா, இந்த சமூகம்ன்றது வந்து வாசிக்க தெரிந்தவர்கள், வாசிக்க தெரியாதவர்கள்னு 2 அமைப்பினரையும் சேர்ந்து தான் கொண்டுள்ளது. இன்னைக்கு வந்து வாசிப்பு தன்மையே கம்மியாக இருக்குது, படிங்க படிங்க படிங்கன்றது இன்னைக்கு அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். எல்லா காலகட்டத்திலையுமே புதினங்கள் இதெல்லாம் வாசிப்பவர்களும் திரைப்படம் பார்ப்பவர்கள் அதிகமாகவும் வாசிப்பவர்கள் குறைவாகவும் தான் எல்லா காலகட்டத்திலையுமே இருந்திருக்கிறாங்க. இப்போவும் அப்படித்தான் இருக்காங்க. ஒரு கதை வந்து குற்றம் செய்ய தூண்டாது. இப்படி ஒரு குற்றம் நிகழ்ந்தால் இப்படி கூட அலர்ட்டாக இருக்கலாம்ன்ற ஒரு அலாரமாக கூட எடுத்துக்கலாம். அப்படி நம்ம அதை பாசிட்டிவ் வேல பார்க்கலாம். இன்னொன்று, இன்னைக்கு இவ்வளவு டெலிவிஷன் சேனல்ஸு, யூடியூப் சேனல்ஸு, அதை தவிர ஒவ்வொரு மனிதனும் மொபைல் வச்சுருக்கிற ஒவ்வொருத்தனும் ரிப்போர்ட்டர் ஆகிட்டான். இப்போ நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் உடனுக்குடன் பத்திரிகைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி செய்தித்தாள்கள்லாம் பழசாயிடுது. இன்றைக்கி படித்தோம்னா இதுதான் காலையில் பார்த்துட்டோமே, இதுதான் பார்த்துட்டோமேன்னு அவ்வளவு துரிதமாக பரிமாறப்படுகிறது எந்த ஒரு விஷயமுமே. ஒரு வங்கி கொள்ளை அப்படின்னு சொன்னால் அந்த வங்கி கொள்ளை எப்படி நடத்தினாங்கன்றதுலேருந்து அத்தனை விவரமாக கிரைம் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாகவே அது ஒரு பகுதியாகவே வருது.
ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எல்லாம் இப்போ காட்டுற அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நாவல்களில் பார்த்திங்கன்னா இர்விங் வாலஸும் சேஸ் நாவல்கள்லையும் சொல்லப்படாத ட்ரிக்ஸோ மெத்தட், செகண்ட் லேடி அப்படின்ற ஒரு இதில் ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட் உடைய பெண் மனைவியை டூப்ளிகேட் ஒன்று தயாரித்து எப்படி அங்கே கொண்டு விட்டு இப்படி எப்படி மாற்றுவாங்கன்றது வரைக்கும் அவ்வளவு துல்லியமாக அது அந்த கதை சுவாரஸ்யம் அப்படி பண்ணும். அதை பார்த்துட்டு ஒருத்தன் இன்னும் யாரும் பண்ணலை. அது கிரைம் கதைகள் அப்படின்றது படிக்கும் பொழுது நிறைய தகவல்கள் கொடுக்குது, ஒரு அலர்ட்னஸ் கொடுக்குது, ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குது. அது குற்றம் செய்ய தூண்டாது, நம் அறிவை வளர்க்கும்னு தான் என்பதில். நீங்கள் கூட ஆரம்பத்தில் சில கிரைம் நாவல்களை எழுதியிருக்கீங்க, அதன் பிறகு கிரைம் நாவல்களை முற்றிலும் தவிர்த்து விட்டீர்கள். ஏன் தவிர்த்தீங்க? முற்றிலும் தவிர்க்கலை. ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு சமூக கதையில தான் ஆரம்பித்தேன் என்னுடைய பயணத்தை. சிறுகதை தொடர்கள் எல்லாமே சமூக இதில் தான் ஆரம்பித்தேன் நான். என்னுடைய முதல் தொடர்கதையை என்னை ஒரு கிரைம் கதையாக எழுத தூண்டினவர் என்னுடைய ஆசானங்களில் ஒருத்தரான சாவி. அவர் வந்துட்டு சிறுகதைகளை கிட்டத்தட்ட அவருடைய பத்திரிகையில் ஒரு நிறைய சிறுகதைகள் எழுதிட்டேன். ஒரு 40 சிறுகதைகளுக்கு மேலே அவருடைய பத்திரிகை சாவியில் நான் எழுதிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த முறை வரும்போது ஒரு நாள் கூப்பிட்டு பேசினார். நீங்கள் வந்துட்டு ஒரு கிரைம் தொடர் ஒன்று எழுதுங்க எனக்கு, அது இந்த மாதிரி நீங்கள் கிரைம் தொடருக்குள்ளே தான் வரணும்னு சொல்லிவிட்டு தலைப்பை நீங்கள் சொல்லுங்கள் சார்னு சொன்னேன் நான். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சாதாரணமாக பௌர்ணமின்னு சொல்லும்போது மாசி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமின்னு தான் சொல்லுவாங்க. அவர் அக்டோபர் பௌர்ணமின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அக்டோபர் பௌர்ணமிங்கிற தலைப்பை கொடுத்து நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னார். தொடர் கிட்டத்தட்ட ஒரு 25 வாரங்களுக்கு. கதையை நான் வந்து விவாதிக்கணுமா சார்னு கேட்டேன். இல்லை விவாதிக்க வேண்டாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எழுதுங்கன்னாரு. முதல் 4 வாரம் முதல்ல 12 வாரத்துக்கு எழுதலாம் சாவி இல்லைனாரு. முதல் 4 வாரம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால ஏறத்தாழ 25 வாரங்களுக்கு அதில் நான் கிரைம் தொடர் எழுதினேன். அதுக்கப்புறம் அவர் மோனாங்கிற பத்திரிகை ஆரம்பித்த உடனே அதில் இளமையில் கொல்னு சொல்லிவிட்டு அங்கேயும் வந்து நான் கிரைம் தான் எழுதினேன். ஆனால் போக போக அதுக்குள்ளே வரும்போது ராஜேஷ்குமாருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அப்போ நமக்கு ஒரு தனித்தன்மையை உருவாக்கிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த குடும்ப ஏரியாவும் அப்பட்டமாக காப்பி அடிக்கிறதுக்கு, அதாவது பிடிஎஃப் நாவல்களை அப்படியே அனுப்பி வைக்கிறதுன்றது வேற, அது வந்து அப்படியே படிக்கணும்னு நினைக்கிறாங்க பதிப்பகத்திலேருந்து இல்லாமல் திருட்டுத்தனமாக அப்படியும் சில பேர், அதெல்லாம் வேற. நம்ம படைப்பாளிகள் இன்னொரு படைப்பில் அப்படியே கையாள்வது அப்படின்ற காப்பிக்கும் இன்ஸ்பிரேஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அதை ஒன்றிலிருந்து தான் ஒன்று பிறக்க முடியும். ஒரு லியோ டால்ஸ்டாய் அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் சமகாலத்தவர்கள். அவர்களுக்குள்ள ஒரு தொடர்பும் இருந்துச்சு. லியோ டால்ஸ்டாய் ஒரு முறை இந்தியா வர்றாரு. அப்போ காந்தி அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சந்திப்பு நடக்குது. போரும் அமைதியும், வார் அண்ட் பீஸ், லியோ டால்ஸ்டாயுடைய மாஸ்டர் பீஸ். அதை இவர் வாசிச்சிருக்கார். இவர் அவர்கிட்ட கேட்குறார், லியோ நீங்கள் வந்து வார் அண்ட் பீஸ்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்களே, அதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறார். நீங்கள் பண்ணது எப்படி? அஹிம்சை அப்படின்ற ஒரு தத்துவம் எனக்கு ஒரு வடிவமைப்பதற்கு வார் அண்ட் பீஸ் ஒரு காரணமாக இருந்தது, அதனால தான் நான் உங்களை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அஹிம்சா தத்துவம் என்பது வேறு, இது ஒரு பெரிய நாவல். பட் அதிலிருந்து ஒரு விதை இங்கே இவருக்கு இந்த தத்துவமே உருவாகுது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது வந்து உங்கள் ஊரில் இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து திருவள்ளுவன் எழுதின திருக்குறளை ருஷ்ய மொழியில் நான் படித்தேன். அதில் ஒரு குறள்
இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அதுதான் எனக்கு வார் அண்ட் பீஸுக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் சொல்கிறார். இதுதான் இன்ஸ்பிரேஷன். இப்போ நான் வந்து என்னுடைய பர்சனலாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். சூடாமணி அவர்களுடைய சிறுகதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அப்படின்னு ஒரு தொகுப்பு. சாரி, அம்பை தான். இதுவும் பிடிக்கும், தவறு தான். அம்பையோட கதை. அந்த அந்த வீட்டின் மூலையில் கதையில் ஒரு அந்த தொகுப்பில் ஒரு சிறுகதையில் ஒரு குடும்ப பெண், ஒரு மனைவி, ஒரு குடும்ப தலைவி, தினசரி இந்த இட்லி வைக்கிறத பற்றி அழுத்துக்குவா. காலையில் வைக்கிறேன், நைட்டு வைக்கிறேன், நாளை காலையில் வைக்கிறேன், இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு இட்லி வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த சமயக்கட்டிலேயே நம்ம வாழ்க்கை இருக்கே அப்படின்றத நினச்சி புலம்பிக்கிட்டு இருப்பாள். மன உணர்வு. அப்போது எவ்வளோ இட்லி வச்சுருப்பேன் அப்படின்னு ஒரு கணக்கு பார்ப்பாள். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் வச்சேன், கல்யாணம் ஆகிறதுக்கு அப்புறமும் வச்சேன், இந்த வீட்டில் வந்தோடனே இவ்வளோ இட்லி வச்சேன். அப்போ இப்படின்னு கணக்கு பண்ணி, அப்பா அடி இவ்வளோ லட்சம் இட்லியாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிக்குவோம். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை வந்து ரொம்ப நாளாக என் மனசில் அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரியாக ஆண்கள் எங்கே செய்கிறாங்க அப்படின்னு யோசித்தா, கேட்ரிங் பீப்புள் எல்லோரும் பண்ணுறாங்க, செஃப் பூரா பண்ணுறாங்க. அப்போது இதை ஆண் வந்து தொழிலுக்கு செய்கிறான், கடமை தொழிலாக இப்போ இதை பண்ணுறானே, இதை இது ஒரு கருவாக்கணும், இதை கதையாக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு அர்ஜம் இருந்துச்சு. நண்பர்களோடு நான் குற்றாலம் போகிறப்போ அங்கே வழக்கமாக ஒரு சிறிய ஹோட்டல் ஒன்று இருக்கும். சுட சுட அங்கே தோசை ஊற்றி கொடுப்பாங்க. அவன் வந்து அழுக்கு சட்டை போட்டிருப்பான், அந்த ஓப்பனாகவே அந்த கல் இருக்கும், மேலேருந்து ஒரு கயிறு தொங்கும், ஒரு அழுக்கு துண்டை போட்டுட்டு அப்படி தண்ணி தெளித்து அந்த விளக்கமாத்தால கூட்டி, ஆனால் அதெல்லாம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த தோசை போடுவோம் பாருங்கள், அந்த ஸ்பீடு அப்படி பார்க்குறப்போ, எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன்னு நான் கேட்டேன். 25 வருஷமாக இருக்கேன். அப்போது காலையிலேருந்து இத்தனை தோசை போடுறான்னு எனக்குள்ளே அந்த கணக்கு வந்துருச்சு. அப்போது இதையே ஒரு கதையாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு மாஸ்டர் இந்த மாதிரி பாம்பேயில் ஒருத்தர் வச்சு நடத்துகிற இதில் அவன் வேலை பார்க்குறான். அவன் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறான். என்ன மாதிரி ஒருத்தன் அவனை கேள்வி கேட்பான், ஆச்சரியமாக பார்த்துட்டு அவன் சொல்லுவான். அவன் உட்காந்து கணக்கெல்லாம் போட்டுட்டு, யோ 50 லட்சம் தோசை நீ வரைக்கும் ஊற்றிருக்க அப்படின்பா. அட போங்க சார், அதனால யோ கின்னஸுக்கு அனுப்பலாம் ஏன் அது அப்படின்பா. அட போங்க சார், இது என்ன எல்லாரும் தான் பண்ணுறாங்கன்னு. இல்லை எல்லாரும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கும். அப்போது அந்த ஊரில் ஒரு கலவரம் ஒன்று வரும், மண்ணின் மைந்த பிரச்சனை. ஸோ கலவரத்தில் அடித்து நொறுக்குவாங்க. இவங்கெல்லாம் வந்து தமிழர்கள் அப்படின்றதுனால. திடீர்னு பார்த்தா இவன் ஏதோ கடைக்கு வாங்க போனவன் வந்து பார்த்தா இவன் தெருவே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஹோட்டலில் எல்லா பொருள்களும் செதறி கிடக்குது, எல்லாம் ஓடுறாங்க. இவன் முதலாளி செத்து கிடக்குறான். ஐயோ ஓடிடுதியா, தமிழ்நாட்டுக்கு ஓடியா அப்படின்ற மாதிரி அந்த கேட்டானே ஒருத்தன், அவன் வந்து வண்டியில் கூப்பிட்டு போய் ஸ்கூட்டரில் போய் ஒரு லாரியில் போய் ஏற்றி விட்டுருவான். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவனுக்கு இந்த தோசை ஊற்றுறதை தவிர ஒன்றும் தெரியாது. 2 நாள் அப்படியே வருவான், எங்கே போகிறோம்னே தெரியாது. தமிழ்நாட்டு எல்லைக்கு வந்துட்டு ஒரு இடத்துல அந்த லாரி நிறுத்திட்டு, இதுக்கப்புறம் நம்ம இப்படி போயிடுவேன், இறங்கி போப்பான்னு இறக்கி விட்டுருவானுங்க. எனக்கு தோசை ஊற்றுறத தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது, எதையுமே கற்றுக்கல, ஒன்றுமே தெரியாது, யாருமே இல்லை, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். அவன் அப்படியே போவான். பசிக்கும். ஒரு மரத்தடி ஒரு கிழவி அவள் உட்காந்து தோசை சுட்டுக்கிட்டு இருப்பா. என்கிட்ட காசு இல்லை, ஒரே ஒரு தோசை கொடுக்குறியான்னு கேட்பான். கதை முடிஞ்சிடும். இது 50 லட்சம் தோசை. இந்த கதை வெளியான உடனே விகடனில் வந்தது முத்திரை கதையாக. செய்யாறு ரவி என்ற ஒரு இயக்குனர் என்னை வந்து பார்த்து அக்ரிமெண்ட் போட்டு என்எஃப்டிசியில் இதை ஷார்ட் ஃபில்மாக பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அவர் இறந்துட்டார், அது நடக்கலை.
ஆனால் இந்த கதைக்கு இன்ஸ்பிரேஷன் அந்த கதையில் அவள் இட்லி ஊற்றினது. இட்லி இல்லை, தோசை தானா? சரி, ஏதோ. ஸோ அதனால் இது இன்ஸ்பிரேஷனுக்கு உதாரணமாக சொல்லலாம். தொலைக்காட்சி சேனல்களில் ரொம்ப அதிகமாக மெகா தொடர்கள் எழுதின எழுத்தாளர் நீங்கள் தான். இந்திரா சௌந்தரராஜனும் நீங்களும் தான் பத்திரிகை எழுத்து தொலைக்காட்சியிலையும் பண்ணீங்க. அதே நேரத்தில் நாவல்களையும் விட்டு வைக்கல, எங்கேயுமே கேப்பே கொடுக்கல. இதுலேயும் எழுதுனீங்க, அதுலேயும் எழுதுனீங்க. எப்படி அந்த உழைப்பு சாத்தியமாச்சு? எப்படி அந்த நேரத்தை அதை பிரித்து இதுலேயும் இடைவெளி இல்லாமல் தொடர்கதைகள் கொடுக்கறதும் நாவல் கொடுப்பதும் தொலைக்காட்சி தொடர்களும் பண்ணுவதும் அந்த அசாத்தியமான உழைப்பை எப்படி செய்தீர்கள்? நேர நிர்வாகம் தான். நேரத்தை நிர்வகிச்சா தான் இது முடியுங்கிற சாத்தியமாகும்னு தோணுனது. பத்திரிகை உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், அங்கே வந்துட்டு கதாசிரியர், இயக்குனர், ஒளிப்பதிவாளர் எல்லாமே தனி மனிதன் தான். நம்ம என்ன தீர்மானிக்கிறோமோ அதுதான். அது அந்த பத்திரிகைக்கு போகும்போது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு நம்ம எழுத்தில் ஒரு பிடிமானம் ஏற்பட்டு போச்சுன்னா அவங்க அதில் ஒன்றும் பெரிய திருத்தங்கள் சொல்கிறதில்ல. பத்திரிகையில் அது தொடரோ நாவலோ எந்த ரூபத்தில் இருந்தாலும் வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கான நான் நேரத்தை ஒதுக்கணுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷ காலம், 95லேருந்து ஆரம்பித்து 2020 வரைக்கும் 25 வருஷ காலம் காலையில் நான் 2:30 மணிக்கு எழுந்திருப்பேன். 2:30 மணிக்கு எழுந்து காலையில் பத்திரிகை வேலைகள் தொடர் இந்த சமாச்சாரங்களை எல்லாத்தையுமே எழுதி ஒரு 7:30 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்து மற்ற என்னுடைய காலை உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கோ ஸ்டுடியோவுக்கோ போனோம்னா டைரக்டர் கூட விவாதம், மற்ற தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்கிறது, சேனல் மீட்டிங்கு இதெல்லாம் நடக்கும். அது சாயங்காலம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு மேலே நான் எங்கேயுமே ஒர்க் பண்ணுறதில்ல. அந்த 6:30 மணி வரைக்கும் அதை முடிச்சுட்டு 6:30 மணிக்கு மேலே கிளம்பி வீட்டுக்கு வந்து மறுபடியும் குளிச்சுட்டு 7 மணிக்கு ஆரம்பித்தேன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் பத்திரிக்கை. இப்படி ஒரு நாளைக்கு 18லேருந்து 20 மணி நேரம் 25 வருஷம் உழைச்சதுனால தான் இது ரெண்டையுமே என்னால் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடிஞ்சு. பெரிய விஷயம். அந்த முதல் மணி அடித்து விட்டார்கள். இதோ இன்னும் ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். நீங்கள் ஏன் சரித்திர அமானுஷ நாவல்கள் எழுதலை? எனக்கு அதில் ரெண்டுக்கும் அமானுஷ நாவல்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களில் எனக்கு ஈடுபாடு இல்லை. நான் அந்த ஜாதகம், ஜோதிடம் இந்த பக்கம்லாம் நான் போனதும் இல்லை. ஸோ அதில் எனக்கு ஈடுபாடு இல்லை. ஒன்று, சரித்திர கதைக்கு தேவையான மிகப்பெரிய அசாத்தியமான உழைப்பு. ஏன்னா ஒரு பொன்னியின் செல்வன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தந்த பிரதேசத்துக்கு போய் எப்படியெல்லாம் மெனக்கெட்டிருக்காங்கன்ற வரலாறு நமக்கு தெரியும். நம்ம அபத்தமாக எதுவும் பண்ணிடக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கி வாசகர்கள் அவ்வளவு அதிபுத்திசாலிகள். ஒரு காலச்சக்கரம் நரசிம்மாலாம் சரித்திர கதை எழுதுகிறப்போ அதற்கு முன் தயாரிப்பு எவ்வளோ பண்ணுறாருன்றது அவருக்கு தான் தெரியும். நிறைய பயணம் மட்டும் இல்லை, குறிப்புகள். அதாவது இன்றைக்காவது நமக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது, கூகுள் இருக்குது, ஏஐ இருக்குது, ஜெமினி இருக்குது, எல்லாமே இருக்குது. அன்றைக்கு என்ன இருந்தது? நேரடியாக போய் பழைய புத்தகங்களை புரட்டி எவ்வளவு ஓலைச்சுவடிகள் வரைக்கும் படித்து எழுதியிருக்காங்க. நான் ஏன் சரித்திர கதையை தொடலைன்றதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். நான் எழுதின ஒரு நாவலில் ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது ஒரு 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 பொக்கிஷத்தை தேடி போவாங்க. அது என்ன பொக்கிஷம்னு சொல்கிறதுக்காக எனக்கு அசோகர் காலம் தேவைப்பட்டது. அசோகர் காலத்தில் புதைத்து வைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துக்காக இப்போ அடிச்சுக்குவாங்க. அந்த பொக்கிஷம் எப்படி அங்கே புதைக்கப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு போர்ஷன் தேவைப்பட்டது. அந்த போர்ஷன் மட்டும் ஒரு சரித்திர, அது படிக்கிறப்ப அந்த சரித்திர ஃப்ளேவர் இருக்கணுன்றதுக்காக அதை நான் தெளிவாக எழுதிட்டு வந்தேன். அந்த குதிரை வீரன் இப்படி வரான், அங்கே வர்றான், இங்கே வர்றான், இங்கே வந்துடான், அந்த இடத்துல புதைச்சி வச்சான், அப்புறம் அங்கே வந்துச்சு, அங்கே ஒரு வால் சண்டை நடந்துச்சு, அப்புறம் அவன் இறந்துட்டான்.
அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கற்பனையாக வந்து அந்த சம்பிரதாயப்படி அந்த மலை பிரதேசத்தில் ஒருத்தன் இறந்தால் அவன் கையில் இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு புதைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொக்கிஷம் இப்படி போனதுக்கு காரணம் சொல்லிட்டேன். பட் அந்த வர்ணித்த போது அவன் கடந்து வந்த பாதையில் ஒரு ரோஜா தோட்டத்தை கடந்து வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளத்துக்கு எனக்கு குறிப்புக்கு தேவைப்பட்டுச்சு, எழுதிட்டேன். சென்னை லைப்ரரி, மெட்ராஸ் லைப்ரரியில் நான் போய் அப்பப்போ ரெஃபர் பண்ணுவேன், எழுதுவேன். அந்த லைப்ரரின்னு எனக்கு பழக்கம். நான் போனப்போ அப்போ அந்த நாவல் வந்திருந்தது. சார் ஒரு உரிமையோட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சார். அந்த கதை எழுதியிருந்தீங்களே, அசோகர் காலத்துலலாம் வந்து ரோஜா தோட்டமே இந்தியாவுக்கு வரல சார் அப்படின்னு. அட போங்கப்பா, ஒரு ஒரு அழகுணர்ச்சிக்காக ஒரு அடையாளத்துக்காக நான் வந்து ஒரு ரோஜா தோட்டம்னு எழுதுனா இதுக்கு கூடவாப்பா கேட்பீங்க? அவர் பார்த்தாரு கேட்டார், பார்க்காம நினச்சிக்கிட்டவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு சரித்திர கதை எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை. அது நரசிம்மாக்கள் பார்த்து கொள்ளட்டும். ஏன்னா அது இப்போது அப்போ வந்து பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட் அடிச்சுட்டு நம்ம வழி தனி வழின்னு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் தொடலை. இன்னும் ஒரு கேள்வி நான் உங்களை கேட்குறேன், அதோட நம்ம பிரபலமான திரைப்பட நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் பணியாற்றியிருக்கீங்க. உங்கள் கதைகளை திரைப்படமாக்க பலர் அணுகியிருப்பார்கள். நீங்கள் தவிர்த்து விட்டீர்களா? அதில் ஏன் திரைப்பட உலகில் அதிகமாக தீவிரமாக உள்ளே வரவில்லை? இல்லை, நீங்கள் நல்ல கேள்வி இது. எனக்கும் அதாவது எழுத வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே சின்னத்திரை வரைக்கும் வந்துட்டு பெரிய திரைக்கு வரக்கூடிய ஆசை நிச்சயமாக இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரே நேரத்தில் பத்திரிகைகளில் 4 பத்திரிகைகளில் 5 பத்திரிகைகளில் தொடர் போயிட்டுருக்கோம். மெகா சீரியல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மெகா சீரியல். அதுக்கு என்னோடய கதையாக இருக்கும், திரைக்கதை வசனம் ரெண்டுமே நான் தான் எழுதக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அது எழுதக்கூடிய நிறுவனம் என்னான்னு பார்த்தா ஒன்று ஏவிஎம், இன்னொன்று பாலச்சந்தரோட கவிதாலயா, அப்புறம் சத்யஜோதி ஃபிலிம்ஸு, அது நீங்களும் பணியாற்றின இடம் தான், அப்புறம் ரேடன் ராதிகா, குஷ்பு. இவங்க 5 பேருக்கு ஒரே நேரத்தில் எழுத வேண்டியிருக்கும், விகடன். அப்போ இவங்களுக்கு எழுதும்போது ஒரு தடவை கமிட் ஆகி அங்கும் இங்குமா அளவாயக்கூடிய ஒரு சூழல். ஆனால் என் நேர நிர்வாகத்தில் அதை நான் சமாளிச்சுட்டே வந்தேன். அப்படி இருக்கும்போது சரவணன் சார், ஏவிஎம் சரவணன் சார் தான் எனக்கு ஒரு பெரிய அட்வைசர். அவர் வந்து ஒரு தடவை கமிட் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்தது. அதில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அது எப்படி வருதுன்னு சொன்னால், எனக்கு ஒரு சீரியலுக்காக தியாகராஜன் கேட்டிருந்தார். சத்யஜோதி தியாகராஜன் வந்து இந்த தொடரை நீங்கள் வந்து பண்ணணும், எனக்கு நீங்கள் வந்து கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. கதையும் நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு பார்த்தால் இந்த பக்கம் ஏவிஎம்லேயே குமரன் சாருக்கும் பண்ணுறேன், சரவணன் சாருக்கும் பண்ணிகிட்ருக்கேன், பாலச்சந்தருக்கு பண்ணுறேன், பான்ஸ் பாலாக்கு பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து லேசாக ஒரு தடுமாற்றம் எனக்கு வரலை. பட் ஒரு நேரத்தை நிர்வகிக்க முடியலை. அந்த நேரத்தில் சரவணன் சார் என்னை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, 5 சீரியல் இருக்குது கையில், தொடர்களும் ஏகப்பட்டது இருக்குது பத்திரிகையில், அதனால் படங்கள் அந்த நேரத்தில் இது முக்கியமான விஷயம் சொல்லணும். விவேகானந்த பிக்சர்ஸ் திருப்பூர் மணியும் அந்த கே பாலு சின்ன தம்பியெல்லாம் எடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு படத்தை கமிட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னோடய அலெக்ஸ் உனக்கு ஒரு டெலக்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னுடைய இதயத்தில் வந்த ஒரு தொடரை எடுத்து சத்யராஜ் என்கிட்ட பேசினார். ஒரு 3 சிட்டிங் சத்யராஜ் கூட உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சாரோட அட்வைஸ் கேட்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். சரவணன் சார்கிட்ட வந்து சொன்னேன், படத்துக்கு பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் போட போகிறாங்க சார் அப்படின்னு. சொன்னோன்னே, இல்லை நீ போகிறதுல எனக்கு சந்தோஷம்தான், இல்லை தடை இல்லை, ஆனால் இங்கே பெரிய தயாரிப்பாளர்கள் 4-5 பேர் இருக்கும், உனக்கு அந்த இடத்துல நீ போயிட்டு, நான் நெகட்டிவாக சொல்லலை, ஏதோ ஒரு காரணத்தால் அந்த படம் சறுக்க நேர்ந்தால் நாளைக்கு ஒரு மார்க்கெட்டு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு வரலாம். இங்கே உனக்கு வந்து வெற்றிகரமான இடத்துல நீ வலம் வந்துட்டு இருக்க, அது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தொடரை கூட நீ விட வேண்டி வரும். என்னை ஏவிஎம்லேயும் 3 பண்ணிகிட்டு இருக்க, நீ எந்த தொடரை நீ இழக்கிற அப்படின்னு கேட்டார். கேட்டவுடனே எனக்கு சொல்ல தெரியல சார், எல்லாமே பெரிய கம்பெனின்னு சொன்ன உடனே நான் தியாகுட்ட பேசுகிறேன். பேசிட்டு அங்கே நீ இப்போதைக்கு பண்ண வேண்டாம், அடுத்த முறை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தியாகராஜன் சார் கொஞ்சம் வருத்தப்பட்டார். சரி ஓகே, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, சரவணன் சார் சொல்லிட்டாருன்னாரு. அதுக்கப்புறம் உடனடியாக இவர் அப்ரோச் பண்ணி வரோம். அந்த தொடர் வந்துட்டு சத்யஜோதியில் ஒரு பெரிய வெற்றி பெற்ற தொடர். அது வரமா கோபுரமா? கோபுரம் முதல்ல, அடுத்தது வரம். அந்த இதுக்கு வந்து அவரை கமிட் பண்ணார். அதுக்கப்புறம் அது அவர் ரொம்ப வெற்றிகரமாக பண்ணார், ரொம்ப நல்லா போச்சு. அது சரத்பாபுலாம் நடிச்ச கதையிலே அது நடிச்சு அது முடிச்சதுக்கப்புறம் ஆனந்தம்ங்கிற தொடர் அவருக்கு நான் கமிட் பண்ணேன். அதனால ஒரு காலகட்டத்துக்கு மேலே திரைப்படம் ஏறத்தாழ வேண்டாம்னு நானே ஒதுக்கினேன்.
நல்லது. நாங்கள் இருவரும் நாவல்கள் என்ற தலைப்பில் எங்களை பற்றியும் எங்களுடைய அனுபவத்தை பற்றியும் சேர்த்து கலந்து கட்டி 55 நிமிடங்களையும் தாண்டி உங்களை ஜனரஞ்சகமாக இருக்க வைத்திருக்கிறோம் என்று நம்பிக்கையுடன் எங்களுடைய இந்த கலந்துரையாடலை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இலக்கிய நாவல்கள் உருவான விதம், வளர்ந்த விதம், நாவல்களில் உள்ள பல வகைகள், சமூக நாவல்கள் ஏற்படுத்தும் தாக்கங்கள், கடந்த 25 ஆண்டுகளில் ஏற்பட்ட வளர்ச்சி ஆகியவற்றை மேற்கோள்கள் காட்டி குறிப்பிட்டோம். கேள்வி பதில் நிகழ்ச்சியை சிறப்பாகவும் நடத்திய திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களுக்கும் திரு தேவி பாலா அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது திரு தேவி பாலா அவர்களை திரு கணேஷ்குமார் அவர்களும் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களை திரு சுரேஷ் ஆர்யா அவர்களும் கௌரவிப்பார்கள். சரி. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இதை இணைத்து கொடுத்த திரு ரகுநாதன் சார் அவர்களை கௌரவிக்கிறோம். திரு ரகுநாதன் சார் அவர்களை கௌரவிக்குமாறு திரு சுபாஷ் சந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மேடைக்கு வந்துருக்கேன். சுபாஷ் சார், நீங்கள் அங்கேயே இருங்க, கீழே இறங்க வேண்டாம், அங்கேயே இருங்க. நன்றி உரை சொல்ல போகும் திரு நாக சொக்கலிங்கம் அவர்கள். ஸ்ரீமான் கணேஷ் கிருஷ்ணன் அவர்கள். ரெடியாக இருக்கு. புத்தகங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களும் வெளியில் வாங்கிக்கலாம். இன்னைக்கு அதனுடைய விலை 80 ரூபான்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலைமகள் நூற்றாண்டுக்கான பயணிக்கும் 95ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து வாசக பெருமக்களாகிய உங்களுக்கு கலைமகள் சார்பில் கனிந்த நன்றி. கலைமகள் ஆரம்பித்த நாள் முதல் எழுதும் படைப்பாளருக்கும் எழுத்தாளர்களுக்கும் கலைமகள் முதல் ஆசிரியர் தமிழ்தாத்தா ஓவேசா சார்பில் உன்னத நன்றி. பழமை மாறாத மரபுடனும் புதுமையான உத்திகளும் ஆகிய முரண்பட்ட தன்மையோடு முறையாக கலைமகளை நடத்தி வரும் இன்றைய எங்கள் கேப்டன் 4வது ஆசிரியர் கீழாம்பூர் மேலான ஆசிரியர் அல்லவா அவருக்கு வரவேற்பை ஆற்றிய அவருக்கு 50 ஆண்டு காலம் ஆசிரியராக பொறுப்பேற்று பெருமை சேர்த்த வாகிச கலாநிதி கீவஜா அவர்கள் சார்பாக இதழ் பூத்த நன்றி. கலைமகளின் அருளோடு கலைமகளை பதிப்பித்து வரும் 4வது பதிப்பாசிரியர் திரு ராஜன் அவர்களுக்கு கலைமகளின் முதல் பதிப்பாசிரியர் திரு நாராயணசாமி அவர்களின் சார்பாக நல்ல நன்றி. இந்த ஆண்டு மலரை வெளியிட்ட ஏசியன் பெயிண்ட்ஸ் சேர்மன் திரு சேசாயி அவர்களுக்கும் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட தினமலர் இணை ஆசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் கலைமகளுக்கு வித்திட்டவர்களில் ஒருவரான திரு நா அப்புசாமி அவர்கள் சார்பாக அன்பான நன்றி. இன்றைய சிறுகதை நாவல் பற்றிய கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பித்த திரு மாலன் அவர்களுக்கு பாரதியார் அவர்கள் சார்பாக பண்பான நன்றி. கலைமகள் நாமம் கொண்ட திருமதி வித்யா சுப்பிரமணியம் அவர்களுக்கு
எழுத்தாளர் அனுத்தமா அவர்கள் சார்பாக அகங்கணிந்த நன்றியும் உரித்தாகுக. திரு தேவி பாலா அவர்களுக்கு அகிலன் சார்பாக அருமையான நன்றியும், திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களுக்கு திரு இந்திரா சவுந்தரராஜன் சார்பாக இனிய நன்றியும் உரித்தாகுக. இறைவணக்கம் பாடிய திருமதி ஸ்ரீ ராஜேஸ்வரி அவர்களுக்கு கலைஞர் சார்பாக இசைவான நன்றியும், இணைப்புரை வழங்கிய பேராசிரியர் ரகுநாதன் அவர்களுக்கும், அறிமுக உரை வழங்கிய திரு கணேஷ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கல்கி சார்பாக கலகலப்பான நன்றியும் உரித்தாகுக. கலைமகள் மேலாளர் அசோக்குமாருக்கும் கலைமகள் வடிவமைப்பாளர் லோகராஜுக்கும் நன்றியுரை நவீன்ற நாகசுக்கலம் ஆகிய எனக்கும் திரு கீழாம்பூர் சார்பாக நிறைவான நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். நன்றியோ நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.